கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாடு வரையறுக்கப்பட்ட வரலாறு கேனன் என அழைக்கப்படுகிறது. கேனன் என்பது கிரேக்க வார்த்தையாகும். இதற்கு அளவுகோல் என்று பொருளாகும். பழைய ஏற்பாடு காலத்தில் பல புத்தகங்கள் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. ஒரு காலத்தில் எது கர்த்தருடைய வார்த்தை என்ற கேள்வி எழுந்த நிலையில் தேவாவியினால் எழுதப்பட்ட புத்தகங்கள் மாத்திரமே தேவனுடைய வார்த்தை என அளவிட்டு திருச்சபை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்து வேத புத்தகத்தில் சேர்க்கப்பட்டதே கேனன் என அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களாக பல புத்தகங்களின் பெயர்களை பழைய ஏற்பாட்டில் காணலாம். உதாரணமாக உடன்படிக்கையின் புத்தகம், நியாயப்பிரமாண புத்தகம், கர்த்தருடைய யுத்த புத்தகம், யாசேரின் புத்தகம், சாலமோனுடைய நடபடிகள், நாளாகம புத்தகம், நாத்தானின் புத்தகம், சமயாவின் புத்தகம், இத்தோவின் வம்ச அட்டவணை, ராஜாக்களின் புத்தகம், மோசேயின் புத்தகம், புலம்பலின் புத்தகம், நடபடி புத்தகம், வம்ச அட்டவணை புத்தகம், ஜீவ புத்தகம் மற்றும் யோசுவா 18ஆம் அதிகாரம் 9வது வசனம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம், எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம், எரேமியா 36ஆம் அதிகாரம் 4வது வசனம் ஆகியவற்றில் உள்ள பெயர் குறிப்பிடப்படாத புத்தகங்களும் ஆகும். பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் கேனனில் அளவிடப்படும் பொழுது அது தகுதியுடையதாக ஏற்க பிரதானமான விதி என்னவெனில் அந்த புத்தகம் பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த விதியை நிர்ணயிக்க சில கோட்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது புத்தகத்தை எழுதியவர் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியாகவோ தலைவராகவோ இருத்தல் வேண்டும். புத்தகம் நம்பத்தகுந்ததாகவும் கொள்கை மாறாததாகவும் இருத்தல் வேண்டும். இது முதல் நூற்றாண்டு திருச்சபையினரால் பயன்படுத்தப்பட்டும் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். எழுதப்பட்ட புத்தகம் ஆத்துமாவின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு துணை புரிவதாக இருக்க வேண்டும். புத்தகம் அதிகாரமுடையதாகவும் புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் கர்த்தரிடமிருந்து வந்ததாகவும் இருக்க வேண்டும். எழுதப்பட்ட புத்தகம் பாபிலோனிய சிறையிருப்புக்கு முன்பதாகவோ சிறையிருப்பின் காலத்திலோ அல்லது தீர்க்கதரிசிகளின் காலத்திலோ எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஒரு புத்தகம் இந்த அடிப்படை கோட்பாடுகளை பூர்த்தி செய்யும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலினால் எழுதப்பட்டது என நிர்ணயிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பழைய ஏற்பாட்டு கேனன் கிமு 5ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தது. இதனைத் தொடர்ந்து தீர்க்க தரிசன நூல்களும் வரையறுக்கப்பட்டன. சுமார் கிபி 100இல் யூத ரபிகள் ஜாமினியா என்னும் இடத்தில் பரிசேயர் ஜாவனே தலைமையில் கூடி யூத வேத புத்தகத்தை வரையறுத்ததாக கூறப்படுகின்றது. இதுவே யூதரின் இறுதி கேனன் ஆகும். இந்த கேனனை சீர்திருத்த கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் வேதத்தில் இந்த கேனனில் சேர்க்கப்படாத இணை திருமறை நூல்கள் 11 உள்ளது. பழைய ஏற்பாடு எவ்வாறு வரையறுக்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டு கேனனின் அடிப்படை கோட்பாடு என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொண்டோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.